அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நண்பர்கள் என்று சொல்லி ஏமாற்றுபவர்களும் உண்டு, அதனால் எல்லோரையும் நம்பிவிடக்கூடாது என்று இன்றைய இறைவார்த்தை கூறுகிறது. நல்ல நண்பர்களாக இருப்பவர்களும் உண்டு, ஆனால் நம்மிடம் வசதி வாய்ப்பு இருக்கும் பொழுது மட்டும் நண்பர்களாக வந்து நம்மை ஒட்டி கொள்பவர்களும் உண்டு. நாம் சிறிது துன்பப்பட்டால் நம்மை விட்டு ஓடி விடுபவர்களும் உண்டு. அதனால் எல்லோரையும் நாம் நம்பிவிடக்கூடாது. மேலும் இன்றைய நற்செய்தியில் மோசே மனவிலக்கு கொடுப்பது சரி என்று கூறியிருப்பதை பற்றி கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கூறுகிறார், மக்களுடைய கடின உள்ளத்தை பார்த்துதான் மோசே அவ்வாறு கூறினார். ஆனால் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று மறுபடியும் ஆண்டவர் இயேசு கூறுகிறார். அன்பின் ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை புகழ்கிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்த தேவனையும் உமக்கு நன்றி ராஜா. இந்த புதிய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா செயல்களையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையை நின்று பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் என்று திருப்பாடல்கள் 121 நாம் வாசிக்கிறோம். எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனே, இந்த நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரை நீர் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா செயல்களை எங்களுக்கு வெற்றியை கொடும் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு நல்லாயனாக இருந்து எங்களை வழிநடத்தும் அப்பா. ஆயன் தன் மந்தையை பசுமையான நீர்நிலைகள் உள்ள இடத்தில் மேய்த்து செல்வது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வையும் பசுமையாய் மாற்றி அருளும் ராஜா. நீரோடையோரம் நடப்பட்ட மரத்தை போல நாங்கள் செழித்தோங்கி வளர எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. எப்பொழுதும் கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. செய்கிற எல்லா தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும் ராஜா. பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடும் ராஜா. உடல் பலவீனமானவர்களுக்கு உடல் சுகத்தை கட்டளையிடும் தேவனே. குடும்பத்தில் எல்லா தேவைகளையும் சந்தியும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம், சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 5 முதல் 17. இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும், பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். அனைவரோடும் நட்புடன் பழகு, ஆனால் 1000-ல் ஒருவரே உனக்கு ஆலோசகராய் இருக்கட்டும். ஆய்ந்து நட்பு கொள், நண்பரையும் விரைவில் நம்பி விடாதே. தன்னலம் தேடும் நண்பர்களும் உண்டு, அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு, அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உனக்கு இழிவை கொண்டு வருவார்கள். உன்னுடன் விருந்துண்ணும் நண்பர்களும் உண்டு, அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். நீ நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்கள் உன் உயிருக்கு உயிரான நண்பர்களாய் இருப்பார்கள். உன் பணியாளர்களை ஆட்டி படைப்பார்கள். நீ தாழ்ந்து விட்டால் உனக்கு எதிராய் அவர்கள் மாறுவார்கள். உன் முகத்தில் வெளிக்க மாட்டார்கள். உன் பகைவர்களிடமிருந்து விலகி நில். உன் நண்பர்களிடம் எச்சரிக்கையாயிரு. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை. அவர்களது தகைமைக்கு அளவுகோல் இல்லை. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலமளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே முறையான நட்பு பேணுவோர். அவர்களை அடுத்தவர்களும் அவர்களைப் போலவே இருப்பார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 12. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கறை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.